அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும், மற்றெல்லா மனுஷத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. உங்களுக்குள்ள இருக்க அந்த சகோதர சிநேகத்திலும் கிறிஸ்துவுக்குள் வராத இருக்கிற மற்றவர்கள், அவர்கள் மேல் வைக்கிற அந்த அன்பிலும் நாள்தோறும் நீங்க பெருகணும் அப்படின்னு பவுல் அருமையான ஒரு ஜெபத்தை பண்றாரு. நமது அன்பு பெருகணுங்க நாளுக்கு நாள். நீ இடதுபுறம் வலதுபுறம் பெருகுவா என்றால் அன்பிலே நீ பெருக வேண்டும். இதுவரை உன்னுடைய அன்பு வீட்டோடு இருந்திருக்கிறது, உன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறது, அது போதாது. அந்த அன்பு உன் வீட்டையும் தாண்டி அடுத்தவனிடத்துல போகணும். அந்த அன்பு உன் சகோதர சகோதரி அத்தனை பேரும் செலுத்தணும். ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், மனமடிவாக்கி இருக்கலாம், உங்களை விருத்திருக்கலாம். நீங்க அன்பிலே பெருகணும்னா நீங்கள் அவர்களை மனதார மன்னித்து, உங்களுக்கு காயப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தின, நஷ்டப்படுத்தினவங்க, மன உளைச்சல் ஆக்கினவங்க யாரா இருக்கட்டும் அத்தனை பேரையும் நேசிப்பதுன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அன்பிலே நாம் பெருகுவது. நேற்றைய அன்பு இல்லை, இன்றைக்கு வேற அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு பெருகி இருக்கணும். போன மாசம் இல்ல, இந்த மாசம். போன மாசம் மன்னிச்சிட்டேன், இந்த மாசம் இல்ல. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் மன்னிப்புல பெருகவும் அன்புல பெருகணும். இயேசு கிறிஸ்து அன்பு கொஞ்சம் பாருங்களேன். ஆச்சரியமான அன்பு, ஆச்சரியமான. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். அடிக்கிறவனுக்காக அப்பவே மன்னித்தாருங்க. அடிக்கிறான், தூசிக்கிறான், காய் உமைஞ்சவன் சுத்தி நிக்கிறான். அந்த நிலைமையிலே அவனை மனசார மன்னிக்கிறாருன்னா அந்த அன்பு லிமிட்லெஸ் லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யாராவது மன்னிக்க முடியாதா? இன்னைக்கு நீங்க மன்னிக்கணும். அந்த அன்பிலே நீங்கள் பெருக வேணும். அதுதான் பவுல் சொல்றார். அந்த அன்பிலே, சகோதர சிநேகத்துல, மற்றமே வைக்கிற அன்பில பெருகுங்கள். பெருகுதுன்னா எதை வீடு வாசல் பணம் அது இல்லைங்க. அன்பிலே பெருகுங்க. ஆண்டவருடைய அன்பு பெரியது, அது எல்லையற்றது, எல்லையில்லாத அன்பு தாங்க இயேசுவின் அன்பே. அந்த அன்பிலே பெருகு. அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அது அப்படியே நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நடந்தால் ஒரு குறையப்பா நமக்கு வைக்கவே மாட்டார். நமது சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.